அனைவருக்கும் வணக்கம். நாளேடுகளில் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் பல பத்திரிகைகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இந்த பத்திரிகைகளில் முக்கியமான தலைப்புச் செய்திகளை இப்பொழுது நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார கூட்டங்கள் இப்பொழுது சூடு பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு வேட்பாளர்களும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். கருத்துக்கு கருத்து பல்வேறு வேட்பாளர்களுக்கிடையே கருத்து மாறுபட்ட வண்ணம் இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குரிய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இது மக்களுக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம், நான் ஜனாதிபதியாக வந்தால் இதை செய்வேன், நான் ஜனாதிபதியாக வந்தால் இதை செய்வேன் என்று பல்வேறு கருத்துக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் அநேகமாக அவர்களின் கருத்துக்கள் தான் முதன்மையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். அனுரவுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவதற்கு நீங்கள் தயார் என்றால் நானும் தயார், மூவரும் சேர்ந்து கலந்துரையாடுவோம் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருப்ப செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ் வேட்பாளர் சம்பந்தமாக இன்னமும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தந்திருக்கிறது, அதுவும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தற்போது சில தமிழ் கட்சிகள் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் கைச்சாத்திடுவதற்கும் ஒரு சில தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. மற்றும் இஸ்ரேலூடாக பலத்த தாக்குதல் என்ற தலைப்பிலும் இன்றைய செய்திகள் பல இடத்திலேயே அந்த செய்திகள் பிரசுரமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் முதலில் இன்றைய நாளேடுகளில் இன்றைய தினகரன் பத்திரிகையை முதலில் நாங்கள் பார்ப்போம். தினகரன் பத்திரிகையிலே இன்றைய தினம் மக்களை ஏமாற்றியது போதும், இனியும் பொய் கூறுவதை நிறுத்திவிட்டு IMF-உடன் கலந்துரையாட வருமாறு சஜித் அனுர்வுக்கு ஜனாதிபதி ரணில் சவால் என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அதாவது மக்களை ஏமாற்றியது போதும், மக்களுக்கு பொய் சொல்லி வாக்குகளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை, மக்களை இனிமேலும் ஏமாற்ற தேவையில்லை, முடிந்தால் IMF-உடன் கலந்துரையாடுவோம், நானும் இணைந்து கொள்கிறேன், நீங்கள் இருவரும் பாருங்கள், IMF-உடன் கலந்து உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பகிரங்கமாக சஜித் மற்றும் அனுர்வுக்கு இந்த செய்தியினை கூறியிருக்கின்றார். அதாவது ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து செய்யும் போது அல்லது IMF-உடனான ஒப்பந்தத்தை பற்றி அதில் உள்ள கருத்துக்களை பற்றி நீங்களே மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதில் எவ்வாறு கருத்துக்கள் இருக்கின்றது, அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மாற்ற விரும்பினால் அல்லது மாற்றும் சந்தர்ப்பத்தில் பழையபடி இலங்கை வீழ்ச்சி அடைவதை காணக்கூடியதாக இருக்கும், போலி யுகம் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படும் என்றும் அந்த செய்தியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறிய அந்த செய்தியிலே காணக்கூடிய இருக்கின்றது. அதே போன்று முன்னாள் எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு என்று மற்றும் ஒரு செய்தி இங்கே வெளிவந்திருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்னாள் எம்பிக்களான அப்துல் மௌரூப் மற்றும் சதாசிவம் ஆகியோர் தீர்மானித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து குறுகிய காலத்துக்குள் நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆளுமைக்காக நாங்கள் அவருக்கு எங்களுடைய பங்களிப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம். குறுகிய காலத்துக்குள் நாட்டை மீட்டெடுக்க எவராலும் முடியாது, அதற்கு ஒரே ஒரு ஜனாதிபதி என்றால் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். எனவே அவருடைய ஆக்கத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவருடைய வேலை திட்டத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவருடைய நல்ல ஒரு வேலை திட்டங்கள், ஒழுக்கமான ஒரு வேலை திட்டத்தின் மேற்கொண்டதனாலேயே குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டை மீள எடுத்தது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது. எனவே இம்முறை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது எங்களுடைய முழுமையான ஆதரவு நாங்கள் அவருக்கு தான் வழங்குவோம் என்று முன்னாள் எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோமானால், இஸ்ரேல் அவசரகால நிலைமை பிரகடனம் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக விமான தாக்குதல் நடத்தியதை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. மற்றும் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணிலுடன் ஒன்றிணைவு என்ற தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதாவது தனியார் போக்குவரத்து சங்கங்கள் அது மட்டுமின்றி அவர்களுடன் 10 சங்கங்கள் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் போது ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாகவும் இவர் கூற இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றியை உறுதிப்படுத்த தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் உட்பட 10 போக்குவரத்து சங்கத்தின் ஒன்றிணைந்து தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். இவர்களும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். வீழ்ந்த நாட்டை மிகவும் குறுகிய காலத்திற்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கட்டி எழுப்பியிருந்தார். எனவே அவர்களுக்கு அந்த இதுக்கு நாங்கள் அவருடைய அந்த செயலுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து அவருக்கு முறை நாங்கள்
நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து சங்கத்தின் 10 பிரதிநிதிகள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடுத்தது மாகாண சபை தேர்தல் நடத்தி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும். இந்த தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும். ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறுகிறார். நீண்ட காலம் நீடிக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாகாண சபை தேர்தலை நடத்தி முடிவு வந்தவுடன் அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும் இவர்களுடைய ஒப்பந்தத்தில் இவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தை தான் இவர் முன்வைத்திருக்கின்றார். முதலில் ஜனாதிபதி தேர்தலின் பின் நாங்கள் பார்ப்போம் இதற்கு இவ்வாறு கருத்துக்கள் வெளியாகும், இது இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நாங்கள் அதன் பிறகு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம். இது இவருடைய கருத்தாக அமைகிறது. மற்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நாடு வறுமையில் இருந்தாலும் ஆட்சி செய்தவர்கள் இன்று செல்வந்தர்களாக உள்ளனர். இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடு இன்று வறுமையில் இருந்தாலும் கூட நாட்டை ஆட்சி செய்த குடும்பங்கள் செல்வந்தர்களாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். நாடு எவ்வாறு வறுமையாக இருந்தாலும் அதை ஆட்சி செய்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன் நாங்கள் அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் தலைப்புச் செய்தியாக பார்த்தோமானால் நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாரா என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இதை நாங்கள் பார்த்தோமானால் சஜித் அனுரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்திருக்கின்றார். நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாரா என்று மக்களுக்கு பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து இணையதள வழிமுறையில் நாங்கள் பகிரங்கமாக கலந்துரையாடல் செய்வோம், அதற்கு நீங்கள் தயாரா, உங்கள் இருவரையும் அழைக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எனவே நாணய நிதியத்துடன் அவர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் கேட்டால் அதில் உள்ள ஒப்பந்தத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. அப்படி மாற்றும் பட்சத்திலே நீங்கள் மீண்டும் இலங்கை போலின் யுகமாக மாறிவிடும் என்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆணித்தனமாக கூறுகின்றார். IMF-உடன் கதைத்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் இவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இம்முறை அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கின்றது. எனவே இந்த சட்டத்திட்டத்தை மாற்ற முடியாது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அடித்து கூறுவதை நாங்கள் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் என்பதை நாங்கள் உண்மையிலேயே இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே தான் அவர் தைரியமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் IMF-உடன் நாங்கள் தொலைபேசி வாயிலாக அல்லது ஜூம் மூலமாக கலந்துரையாடுவதற்கு அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்கும் பொருட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம் நேற்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமானால் மற்றும் ஒரு செய்தியை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தபால் மூலம் வாக்குச்சீட்டுகள் மாவட்ட அலுவலர்களிடம் இன்று ஒப்படைக்கப்படும். அதாவது தபால் மூலமான வாக்குச்சீட்டுகள் மாவட்ட அலுவலர்களிடம் இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் தபால் திணைக்களம் சேவையாளர்கள் மற்றும் அதன் ஊடாக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. தபால் ஊழியர்களுக்கு இன்று முதல் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வேலை திட்டங்கள் இங்கே வேலைகள் நிறைந்திருப்பதாகவும் அதன் மூலமாக அவர்களுடைய தபால் ஊழியர்களின் லீவுகள் அனைத்தும் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் தபால் மூலம் வாக்குச்சீட்டுகளை அந்தந்த மாவட்ட அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் செப்டம்பர் மாதம் 4, 5, 6ஆம் திகதிகளில் இடம்பெற உள்ள நிலையில் தபால் மூலம் வாக்குச்சீட்டுகள் இன்று மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையக்குழு தெரிவித்திருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோமானால் மற்றும் ஒரு செய்தியை இங்கே பார்க்கலாம். இதுவும் வீரகேசரி பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது.
வரி கொள்கையை மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம் தோன்றும். நிதி ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. அதாவது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நடைமுறையில் இருக்கும் வரி கொள்கைகளை நாங்கள் மாற்றினால் நாங்கள் மீண்டும் வரிசை யுகத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வெளிநாடு கடன்களை மறுசீரமைக்க பார்த்துள்ளோம். தற்போது அமுலில் உள்ள வரிகளை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக நீக்கினால் மீண்டும் வரிசை யுகம் தோன்றும் என்று இந்த செய்தியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தொடர்ந்தும் இந்த வரி நடைமுறையில் இருந்தால்தான் நாங்கள் வரிசை யுகத்தை இல்லாமாக்க முடியும். ஏறத்தாழ இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்காவது இந்த வரி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. எவர் வந்தாலும் ஆட்சிக்கு இந்த வரியை நீக்கினால் அவர்கள் மீண்டும் நாங்கள் போலினுக்கு போக வேண்டியிருக்கும். அதாவது ஒவ்வொரு வரிசை கிரமங்கள் இங்கே தோன்றும். பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு நாங்கள் வரிசையில் நிற்க வேண்டி ஏற்படும் என்பதுதான் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் விவசாயிகளின் கடன்களை நான் தள்ளுபடி செய்வேன். 50 கிலோ உரத்தை 5000 ரூபாவுக்கு வழங்குவேன். புலனறுவையில் சஜித் அறிவிப்பு. இவர் புலனறுவை கூட்டம் ஒன்றில் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையிலே சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். விவசாயிகளின் கடன்களை நான் தள்ளுபடி செய்வேன். அதே போன்று 50 கிலோ உரத்தை 5000 ரூபாய்க்கு வழங்குவேன் என்றும் அவர் உறுதிமொழி கூறியிருக்கின்றார். மக்கள் முன்னிலையிலே அவர் கூறியிருக்கின்றார். நான் ஜனாதிபதியாக வந்தால் நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன்களை பெற்றுள்ள செல்வந்தர்கள் சலுகைகளை நிராகரித்து செய்துவிட்டு விவசாயிகளுக்கு நான் கடன்களை வழங்குவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்கையில் அவர் கூறியதாவது, செல்வந்தர்களுக்கு கோடிக்கணக்கான கடன்களை வழங்க முடியுமானால் ஏன் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக 50 கிலோ உரத்தை 5000 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்ப்போமானால் தினக்குரல் பத்திரிகையில் தென்பகுதி வேட்பாளர்கள் பேச்சுக்கு அழைத்தால் கூடி ஆராய்ந்து முடிவு என்ற இந்த செய்தியிலே பிரசுரமாயிருக்கிறது. தென்பகுதி வேட்பாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணியுடன் சேர்ந்து பேசி அதன் பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் என்ற இந்த செய்தியிலே பிரசுரமாக இருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. 13,134 வாக்குச்சாவடிகள் 45 வாக்கு எண்ணும் நிலையங்கள் என்று இங்கே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலின் இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்கும் நிலையிலே நாங்கள் 13,134 வாக்கு சாவடிகளும் 45 வாக்கு எண்ணும் நிலையங்களையும் இங்கே தயார்படுத்தும் நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புகைப்படத்தில் கூட அவர்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்திருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையை பார்ப்போமானால் முதலில் பிரதான செய்தியாக பிரபா வழியில் செல்கின்றோம் என்ற தலைப்பு இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. ஆமாம், இந்த செய்தியிலே பிரபா வழியில் செல்கின்றோம் என்றுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு என்று விடுக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் 2009க்கு பின்னர் ஏதோ ஒரு முறையில் தக்க வைக்கப்பட்டிருந்தால் இன்று ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கும். துரதிருஷ்டவசமாக 2009ஆம் ஆண்டில் தலைவர் பதவிக்கு வந்த மறைந்த சம்பந்தர் அவர்கள் இந்தியாவுடன் சேர்ந்து கொண்டு இதை செயற்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தால், இதுபோன்று பிரபாகரன் வழியில் செல்கின்றோம் என்ற தலைப்பில் தான் இவர் இதை சுற்றி காட்டியிருக்கின்றால் இது எவ்வளவு தூரம் இது பாரதூரமானது விடயமாக அமையும் என்பது எங்களுக்கு குறிப்பிட முடியாது. இப்பொழுதுக்கு அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த செய்தியை பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு அமையும் என்பதை. அடுத்து மற்றும் ஒரு தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. சட்டத்தின் முன் சகலரும் சமம், எவரும் தப்பிக்க முடியாது, அனுர எச்சரிக்கை. இந்த செய்தியை அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜேவிபியின் தலைவர் அவர்கள் தெரிந்திருக்கிறார். சட்டத்துக்கு முன்பு நாங்கள் அனைவரும் சமம், எவரும் தப்பிக்க முடியாது, தேசிய மக்கள் மீதுள்ள நம்பிக்கையினால் மக்கள் சுனாமியை போன்று ஒன்று திரண்டு வருகிறார்கள் என்று அவர் இந்த கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அவருடைய கூட்டத்துக்கு மக்கள் சுனாமி போன்று திரண்டு வருவதை பார்த்து
மற்றவர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் சட்டத்தின் முன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்துக்கு முன் அனைவரும் ஒன்று, எவரும் எமது சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதையும் நாங்கள் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.